السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை பற்றி. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் நபித்துவம் கிடைத்த 3ஆம் ஆண்டு மதினாவில் பிறந்தார்கள். அன்னலார் மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றபோது இவரின் வயது 10. இவரின் வீட்டார் அன்னலார் மதினா வருவதற்கு முன்னரே முஸ்லீம் ஆகியிருந்தனர். இவரின் தாயார் உம்மு சலீம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு அன்னலாரின் சமூகம் வந்து, யா ரசூலுல்லாஹ், மதினத்து ஆண்களும் பெண்களும் அவர்களால் இயன்ற அன்பளிப்புகளை தங்களுக்கு வழங்கினர். ஆனால் என்னிடம் இந்த பையனை தவிர, அதாவது என்னுடைய புதல்வரை தவிர வேறொன்றும் இல்லை. எனவே இவரை தங்களின் பணிவிடைக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அன்னலாரும் சம்மதித்தார்கள். 10 ஆண்டுகள் வரை அன்னலாரின் திரு சமூகத்தில் பணிவிடை செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் அன்னலார் இவரை எப்போதும் கடிந்து கொண்டதே இல்லை. இவரின் பணிவிடையால் மகிழ்ச்சியடைந்த அன்னலார் அவருக்காக இவ்வாறு துஆ செய்தார்கள். அல்லாஹும் மர்ஸுகுஹும் மாலன் வ வலதன் வ பாரிக் லஹும். யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக் இந்த சிறாருக்கு இவருக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் வழங்குவாயாக, மேலும் அவற்றில் பரக்கத்தையும் அருள்வாயாக. இந்த துஆவின் பரக்கத்தினால் அவர்கள் மதினாவின் பெரும் செல்வந்தராகவும் ஏராளமான குழந்தைகளை உடையவராகவும் ஆனார். இவருக்கு 80 மகன்களும் 2 மகள்களும் இருந்தனர். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அதிக ஆயுளும் பெற்றிருந்தார்கள். ஹிஜ்ரி 93ஆம் ஆண்டு பசராவில் வஃபாத்தானார்கள். சஹாபாக்களில் கடைசியாக மரணித்த சஹாபி இவர்கள்தான். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். நட்சத்திரங்களில் அல்லாஹ்வின் வல்லமை. வானில் சூரியனையும் சந்திரனையும் நாம் காண்கிறோம். இவையன்றி மின்னுகின்ற ஏராளமான சிறிய நட்சத்திரங்களையும் காண்கின்றோம். இவை சிறியவை அல்ல, மாறாக இவற்றில் சில சூரியனையும் சந்திரனையும் விட பன்மடங்கு பெரியதாகவும் உள்ளன. வெகு தொலைவில் இருப்பதால் நம் கண்களுக்கு சிறியதாக தென்படுகின்றன. இவற்றை மின்னக்கூடியதாகவும் கீழே வீழ்ந்திடாமல் தடுத்து வைத்திருப்பதும் அல்லாஹ்வின் ஆற்றலே ஆகும். அதாவது நடுவில் ஒரு தடவை சூரியன், நம்ம பக்கத்தில் இருக்க சூரியன், அதில் ஒரு சூரிய புயல் ஏற்பட்டுச்சான். அப்போ அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு கீற்று மாதிரி இப்படி ஒரு அனல் வெளியே வந்திருக்கு. அதோடைய அளவை கணக்கெடுத்து சொல்கிறாங்க 14 லட்சம் மைல் தூரம் அளவு. அதாவது பூமியை 6 மடங்கு இப்படி அடிக்கிறலாமா அந்த சூரியன். அந்த ஃபோட்டோவோடு அந்த நாசா அது வெளியிட்டாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அதோடைய கொந்தளிப்பு ஏதோ ஒன்று நடந்த பூமி மேலே ஏதோ ஒன்று சின்னதாக பட்டால் கூட பூமி தாங்காது, அவ்வளோ அற்பமாக இருக்குது. மற்ற கோள்களை கவனிக்கும் போது நம்மளுடைய உலகம் அப்படிங்கிற வாழ்கிற உலகம் என்பது அப்போ அதெல்லாம் தூரமாக இருக்கிறதுனால நமக்கு அப்படியே நைட்டு பார்க்கும்போது தாரகை கண் சிமிட்டுது, அது இதுன்னு என்னென்ன இங்கே இருக்கவங்கெல்லாம் கவிதை பாடிக்கிட்டு அலைகிறாங்க. ஆனால் பக்கத்தில் வந்துருச்சு, இல்லை ஒரு அசல் தெரிஞ்சுக்கிட்டால் மனிதன் முடிஞ்சிடுவோம். அது அவ்வளோ பயங்கரமான விஷயம் தான் இங்கே எழுதியிருக்காங்க. கண் சிமிட்டக்கூடியதாக நீங்கள் அழகாக பார்க்குறீங்க. ஆனால் அது ரொம்ப மிகப்பெரிய நெருப்பு கோள் பந்துகள். நம்ம சூரியனுடையும் லட்சக்கணக்கில் மிகப்பெருசு. அதனால தான் எங்கேயோ இருக்கும்போது நமக்கு தெரியுது. அதான் சொல்கிறாங்க, அது கண் சிமிட்டக்கூடிய நேரமாக நம்ம பார்க்குறோம்ல, அந்த மிளிருது, இப்படியே மிளிர்ற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஒரு 1000 வருடமோ 2000 வருடமோ முன்னாடி ஒளித்த அந்த ட்ராவல் பண்ணி வந்த வெளிச்சம் நம்ம பக்கத்தில் வந்ததுனால அப்படி தெரிஞ்சிச்சான். இப்போ மிளிரிட்டு இருக்கிறது இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு நம்மளால் பார்க்க முடியுமா? இப்படியெல்லாம் அல்லாஹ் விந்தைகளை ரொம்ப பரப்பி வச்சுருக்கான் விண்வெளி அண்டத்தில். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. தீனில் தோன்றுகின்ற புதிய விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீனில் புதிதாக தோற்றுவிக்கப்படும் விஷயங்களிலிருந்து விலகியேறுங்கள். தீனில் புதிதாக தோற்றுவிக்கப்படும் விஷயங்களிலிருந்து விலகியேறுங்கள். ஏனென்றால் அவை அடிப்படையற்ற போலியான விஷயங்கள் யாவும் வழிகேடாகும். இன்றைக்கி நாங்கள் என்ன நடத்துகிறோம்? சந்தனக்கூட்டு நடத்துகிறோம், உருசு நடத்துகிறோம்னு சொல்கிறோம். அது ரகசியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக ஹதீஸுகள் ஆதாரம் இருக்குதா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி உருசு சந்தன கூட வச்சுக்கிட்டு சந்தனத்தை மேலே தெளிச்சுக்கிட்டே சஹாபாக்களோடு அப்படியே மதீனால வளம் வந்தாங்களான்னா ஒரு ஹதீஸுங்களும் ஒரு வரலாறும் கிடையாது. அப்போ நம்ம இந்த தான் சொல்கிறோம், இதுதான் பித்அத் என்று சொல்லப்படும். தீனில் புதுசாக உருவாக்கக்கூடியது பித்அத், வழிகேடுகள். அதை நம்ம தெளிவாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆன்மீகத்தில் போகும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீகத்திற்குன்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது அந்த 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 இடத்துக்கு போகிறப்போ தான் விளங்கும்.
இருந்தபோதிலும் வெளிப்படையாக எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யலையோ, எதை சஹாபாக்கள் வழிகாட்டலையோ அது எல்லாமே பிதஅத் தான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தீனில் புதிதாக தோற்றுவிக்கப்படும் விஷயங்களிலிருந்து விலகியே இருங்கள். ஏனென்றால் அவை அடிப்படையற்றவை. அடிப்படையற்ற போலியான விஷயங்கள் யாவும் வழிகேடாகும். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. தூங்குவதின் ஒழுக்கங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கும்போது தம் வலது கையை வலது கன்னத்தில் வைத்து உறங்குவார்கள். மேலும் இந்த துவாவை 3 தடவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தபஅஸு இபாதக. 5வது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு. லுஹா தொழுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் லுஹா அதாவது முற்பகல் தொழுகையின் 12 ரக்காயத்துகளை தொழுவாரோ அவருக்காக சுவனத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அதாவது லுஹா என்பது லுஹர் தொழுகை அல்ல. லுஹா சூரியன் நல்ல மேலே வந்ததுக்கப்புறம் இஷ்ராக்குடைய டயத்துக்கு அப்புறம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணிக்கு அப்புறம் 11 அந்த உச்சி சூரியன் வரத்துக்கு முன்னாடி தொழுவது. ஒரு 11:45 12 மணி கூட தொழுவோம் நம்ம இந்த டயத்துக்குள்ளே தொழுகிற தொழுகை. அப்போ யார் அதுக்குள்ளே 12 ரக்காய் தொழுகிறாங்களோ அவங்களோட சுவனத்தில் ஒரு தங்க மாளிகை அல்லாஹ் உருவாக்குகின்றான். இது சஹீஹ் திர்மிதியில் பதிவு செய்யப்படுது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. பெயர் பெற்றிட மொழியை கற்றல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களை தம் பக்கம் ஈர்ப்பதற்காக எவர் மொழிகளை கற்கிறாரோ அத்தகையவரின் ஃபர்லான நஃபிலான வழிபாடுகளை மறுமையில் அல்லாஹ் ஏற்க மாட்டான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக நேசம் நோயாகும். உலக நேசம் நோயாகும். உலகை நேசிப்பது உங்களுக்கான நோயாகும். அல்லாஹ்வின் திக்ர் அதற்கான மருந்தாகும் என அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். வீடு வாகனம் பிடிக்காதவங்க யார் இருப்பாங்களா? ஆனால் பாருங்கள், எல்லாமே நோய் தான். யார் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்களோ அந்த நோய்க்கு மருந்தாக இருக்குது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுஃபுல் ஈமான்ல பதிவு செய்யப்படுகிறது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சோன பொருட்கள். அல்லாஹ் கூறுகிறான், சோனத்தில் உயர்ந்த ஆசனங்கள் உள்ளன, கோலைகளும் வைக்கப்பட்டிருக்கும். மேலும் அணி அணியாக திண்டுகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உள்ளன. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். வலிக்காக ரத்தம் குத்தி எடுத்தல். அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஹ்ராம் கட்டிய நிலையில் தலையில் ஏற்பட்ட வலிக்காக ரத்தம் குத்தி எடுத்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கருத்துரை, ரத்தம் குத்தி எடுப்பதால் உடலின் கெட்ட ரத்தம் வெளியேறுகிறது. இதனால் வலிகள் நீங்குவதுடன் கண்ணொளியும் அதிகரிக்கிறது. பாருங்கள், இது ஒரு முக்கியமான வைத்தியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வைத்தியங்களை சொன்னாங்க. உங்களோட நோய்களில் அதில் முக்கியமாக ரத்தம் குத்தி எடுப்பதன் காரணமாக அந்த கெட்ட ரத்தம் கால் வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, முது வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, தலை வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, அந்த கப்ளிங் சொல்கிறது இன்றைக்கி அது என்ன அது பேர் ஹிஜாமா, அது செய்கிறதுக்கு காரணமாக அந்த கெட்ட ரத்தம் வெளியே வந்துடுமா. இதனால் உடல் நோய் நீங்கி அவங்க ராகத்தாக இருப்பாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இங்கே முஸ்லிமில் கூட பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், ஈமான் கொண்டோர்களே, களப்பற்ற முறையில் நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெறுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சோலைகளில் நுழைய செய்வான். சூரா அத்-தஹ்ரீம். அல்லாஹ் இந்த நலவை கேட்ட அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காமல் கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுருகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹான அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த